Hello friends, welcome back to Wonder Pauline channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல my YouTube journey என்றதுல next part என்ன பார்க்க போறோம்னா Google AdSense account எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ரொசீஜரை நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல எப்படி YouTube சேனல் ஆரம்பிக்கிறது, யூடியூப் நம்மளுக்கு கொடுக்குற டார்கெட் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணுறதுன்றதை பற்றியும் சொல்லியிருக்கேன். மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, A to Z டிப்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்களுடைய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, தேவைப்படுறவங்க பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஆல்ன்ற பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், மானிட்டைசேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டன் வந்துருச்சு, செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ். இப்போ நம்மளுடைய இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். இமெயில் ஐடி வெரிஃபிகேஷனுக்கு இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். யூ வில் பி ரீடைரக்டட் டு AdSense கம்ப்ளீட் திஸ் ஸ்டெப். ஏற்கனவே AdSense இருக்கா இல்லையான்னு கேட்கும். நோ, ஐ டோன்ட் ஹாவ் AdSenseன்னு கொடுத்துட்டேன். கண்டினியூ போகுது. இப்போ நம்ம என்ன சேனலுக்கு அப்ளை பண்ண போகிறோன்றதை இப்போ அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கணும். ஒண்டர் பாலின் சேனலுக்காக நம்ம AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். எத்தனை யூடியூப் வச்சுருந்தாலும் ஒரே ஒரு AdSense அக்கௌண்ட் தான். அதை தான் நம்ம யூடியூப் வந்து AdSense அக்கௌண்ட்டோட நம்ம லிங்க் பண்ண வேண்டியிருக்கும். செலக்ட் ஆகிட்டே இருக்குது, ப்ராசஸ் நடக்குது. AdSenseக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், யுவர் வெப்சைட்டு யூடியூப்லேருந்து நம்மளுடைய லிங்க்கை கொடுத்துட்டாங்க. இங்கே இது நம்மளுடைய சைட்டோடைய லிங்க்கு. அடுத்து கீழே கெட் மோர் அவுட் ஆஃப் AdSenseன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். எஸ், சென்ட் மீ கஸ்டமைஸ்டு ஹெல்ப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சஜஷன். செலக்ட் யுவர் கண்ட்ரி அண்ட் டெரிட்டரின்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணி நம்ம இந்தியான்னு கொடுத்துக்கணும், டெரிட்டரி என்னன்னு கொடுத்துக்கணும். செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதனுடைய பாலிசிஸ்லாம் கொடுத்துருக்கு, எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி மெல்லமாக படித்து பார்க்கணும். அடுத்து நம்ம கடைசியாக கொடுக்க வேண்டியது, கீழே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் டிக் பண்ணி எஸ் ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அதில் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துடணும். AdSenseக்குள்ளே நம்ம அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு ஹோம் பேஜ் வந்திருக்கு. இப்போது கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு பட்டன் தெரியுது, அதை கிளிக் பண்ணணும். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுடைய கூகுள் AdSense அக்கௌண்ட்டோடைய பேஜ் ஓப்பன் ஆகிடுது. ப்ளஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, பேமெண்ட் ப்ரொஃபைல் இருக்குது, நம்மளுடைய சேனல் பேர் இருக்குது, ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் அட்ரஸ் கொடுத்துருப்போம், அந்த அட்ரஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்க போகிறது அக்கௌண்ட் டைப்பு. இந்த அக்கௌண்ட் டைப்பை நம்ம இண்டிவிஜுவலாக வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஏதாவது குரூப்பு, ஏற்கனவே ஒரு கம்பெனி நேமு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுக்குறதா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. இந்த AdSense பேஜில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இதுக்கு கீழே டு மேக் ஷுர் தட் யூ கெட் பெய்ட் ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் அட்ரஸ், யூ நீட் டு திஸ் டு சென்ட் யூ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன அட்ரஸில் நம்மளுக்கு பேமெண்ட் வரணுமோ அதை கரெக்டாக கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த சைடில் ஹோம், ரிப்போர்ட்ஸ், பேமெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபீட்பேக்குன்னு இருக்குது. இதில் போயும் நம்ம இந்த AdSense பேஜில் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய சேனல் பேர் தான் ஒண்டர் பாலின். என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா வேறு அக்கௌண்ட்டில் வேறு மாதிரி இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ அந்த டைப்பை இப்போ மாற்றணும், அதை தான் செய்ய போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், அதை எப்படி மாற்றுறதுன்றதை காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒன்ஸ் கொடுத்துட்டா திரும்ப மாற்றும் போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நிறைய மெயில் அனுப்ப வேண்டியிருக்கும், நிறைய அவங்கள்ட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் கொடுக்கும்போதே நிதானமாக யோசித்து செய்யுங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம சேனலோடைய பேர் போட்டிருக்கு பாருங்கள். இப்போது அதில் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே க்ரியேட் பேமெண்ட் ப்ரொஃபைல்னு இருக்குது. இதையும் நம்ம ப்ராப்பராக செட் பண்ண வேண்டியிருக்கும். வாங்க எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொடுங்க. இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது பாருங்கள். அது கொடுத்த உடனே இந்த பேஜில் நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல் ஓகே அப்படி கொடுத்துட்றோம். அடுத்து நேம் அண்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது. இதில் நேம் வந்து என்னுடைய சேனல் நேமே நான் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நம்ம பர்சனல் நேமுக்கு மாற்றிக்க போகிறோம். பர்சனல் நேம் டைப் பண்ணிக்கணும். ஆஸ் இட் இஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கோ அதே நேமே கொடுங்க ஆட்சென்ஸ்லையும். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வராது. இனிஷியல் முதல் கொண்டு கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அடுத்து நம்மளுடைய அட்ரஸ், யூடியூப்பில் கொடுத்த அட்ரஸும் பேங்க்கில் கொடுத்த அட்ரஸும் பெர்மனெண்ட்டாக என்ன அட்ரஸ் உங்களுக்கு இருக்கோ அதே கொடுங்க. அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். இப்போ உங்கள் நேம் ஆகட்டும் அட்ரஸ் ஆகட்டும் என்னங்கிறத தெளிவாக கொடுங்க. கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், இதெல்லாம் தெளிவாக கொடுங்க. இனிஷியல் ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கறது கூட ஆஸ் இட் இஸ் எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. அட்ரஸ் லைன் 1 இஸ் ரெக்யர்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே நம்ம அட்ரஸ் வந்து ப்ராப்பராக அடிச்சிடணும். பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதை தெளிவாக அடிச்சிருங்க. அட்ரஸ் அந்த 1 லைனில் அடிக்க முடியலன்னா அட்ரஸ் லைன் 2லையும் அடிச்சுக்கலாம். அடுத்ததாக டவுன் அண்ட் சிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டவுனில் இருக்கீங்க எந்த சிட்டியில் இருக்கீங்கன்றதை கொடுக்கணும். அடுத்து போஸ்ட் கோடு என்னன்றதை கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம ஸ்டேட் என்னன்றதை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்த பிறகு கடைசியாக நம்ம ஃபோன் நம்பர் இருக்கும் அதையும் கொடுத்துடணும். நம்ம இந்தியா கொடுத்ததால் இந்தியாவுடைய சிம்பல் வந்திருக்கு. ஃபோன் நம்பர் யூடியூப்பில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே இங்கே கொடுக்கணும். எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இதுதான் நம்ம பெர்மனெண்ட்டாக வச்சுக்க போகிறோமான்னு. அதுக்கப்புறமா நம்ம சப்மிட் கொடுத்துடணும். ஸோ நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த பேருக்கு வரணும் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா we are working on setting you up அப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயிலில் அவங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு பேஜ் போயிடுச்சு. இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் 2லேருந்து தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஸ்டெப் 2க்கு வந்துருச்சு. இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன ப்ராக்ரஸ் நடந்துட்டு என்ன ரிசல்ட்டு எப்போ வருதுன்னு பார்ப்போம். அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு பார்த்தா ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகில்லை. கிட்டத்தட்ட 1 டே எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். மறுநாள் மதியானம் பார்க்கும்போது 2 மணிக்கு பார்க்கும்போது டன் வந்துருந்துச்சு. நம்மளுக்கு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. வாங்க நம்ம ஆட்சென்ஸ் பேஜில் போய் பார்க்கலாம். கூகுள் க்ரோமில் டெஸ்க்டாப் மோடில் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ்னு வருது. டுடே, ஸோ ஃபார், எஸ்டர்டே, இந்த சைடில் ஹோம் ஆட்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணிவிடுவோம். நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே இருக்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு நல்ல ஒரு யூடியூப் ஜேர்னி பார்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஒண்டர் பாலின். பை பை.